ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ். ஸோ பஞ்சாப் அண்ட் சிந்த் பேங்க்கில் தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெக்யூர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு போஸ்டிங் வந்து நம்ம தமிழ்நாட்டிலையுமே வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ ஏதோ ஒரு டிகிரி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலே இதுக்கு வந்து எலிஜிபிள் தான், நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதேமாதிரி வந்து சேலரின்னு பொறுத்த வரைக்கும் 35,000 உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி வந்து வரும். ஸோ ஜாபோட ரோலை பொறுத்த வரைக்கும் ரிலேஷன்ஷிப் மேனேஜர் லெவலில் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்திருக்கு. லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் 18th ஜூனுக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், பஞ்சாப் அண்ட் சிந்த் பேங்க்கில் தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெக்யூர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்டர்டேக்கிங் தான். ஸோ இங்கேருந்து வந்து பாருங்கள் உங்களுக்கு எம்எஸ்எம்இ ரிலேஷன்ஷிப் மேனேஜர் லெவலில் வந்து உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து உங்களுக்கு வந்திருக்கு. ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான். உங்களுக்கு லாஸ்ட் டேட் வந்து 18th ஜூனுக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். மொத்த வேகன்சி வந்து ஒரு 30 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அந்த வேகன்சி எல்லாமே கம்யூனிட்டி விசா வந்து பிரேக்கப் பண்ணி கொடுத்துருக்காங்க. நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இந்தியன் சிட்டிசனாக இருக்கிறவங்க எல்லாருமே எலிஜிபிள் தான், நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் மினிமம் வந்து உங்களுக்கு 25, மேக்ஸிமம் வந்து 33 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இது இல்லாமல் ஆஸ் பர் தி கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி ஏஜ்லேருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஷனுமே இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேயே பான் பிட்வீன் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா எந்த இயர்லேருந்து எந்த இயருக்குள்ளார நீங்கள் பிறந்திருந்தால் எலிஜிபிள் அப்படிங்கிறதுமே வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பாருங்கள் ஃபுல் டைமில் வந்து ரெகுலரில் வந்து ஏதோ ஒரு டிகிரி வந்து நீங்கள் முடிச்சிருந்தாலே அப்ளை பண்ணிக்கலாம். ப்ரிஃபர்டாக வந்து பாருங்கள் நீங்கள் ஃபுல் டைமில் வந்து எம்பிஏ மார்க்கெட்டிங்கோ இல்லை ஃபினான்ஸோ அந்த மாதிரி நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா முன்னுரிமை தருவோம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. கம்பல்சரி கிடையாது, நீங்கள் ஏதோ ஒரு டிகிரி முடிச்சிருந்தாலே இதுக்கு எலிஜிபிள் தான். ஆனால் உங்ககிட்ட வந்து பார்த்தோன்னா பேங்கிங் இதில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும். அதாவது எம்எஸ்எம்இ பேங்கிங்கோ இல்லைனா பேங்கிங்கோ என்பிஎஃப்சியோ ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷனோ இந்த மாதிரி இதில் வந்து உங்களுக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு 3 இயர்ஸ்னாச்சும் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து ஜாபோட ரோல் வந்து எந்த மாதிரி இருக்கும், நேச்சர் ஆஃப் ஜாப் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதையுமே வந்து கொடுத்துருக்காங்க. இதை கரெக்டாக வந்து நீங்கள் ஒரு தடவை ரீட் பண்ணி பாருங்கள். ஸோ இது வந்து உங்களுக்கு இனிஷியலாக வந்து 1 இயர் வந்து கான்ட்ராக்ட் பீரியடில் வந்து எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் உங்களோட பர்ஃபார்மன்ஸ் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னுமே வந்து ஒரு 3 இயர்ஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. சேலரி வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்டான உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இதை பொறுத்து உங்களோட குவாலிஃபிகேஷனை பொறுத்து வந்து உங்களுக்கான சேலரி எல்லாமே வந்து இருக்கும். உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் 35,000க்கு மேலே சேலரியே வந்து வரும். ஏன்னா உங்களுக்கு மேனேஜர் லெவல் போஸ்டிங்ஸில் வந்து வந்திருக்கு. அதனால் 35,000க்கு மேலே தான் இனிஷியல் சேலரியே வந்து இருக்கும். இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் டைமில் வந்து உங்களுக்கான சிபில் ஸ்கோர் வந்து மினிமம் வந்து 650 இருக்கணும், அதுக்கு மேலேனாச்சும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கிறவங்க தான் இதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டாங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் இருக்கும், அதை ஃபாலோ பண்ணி ஸ்க்ரீனிங் இருக்கும், அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு பர்சனல் என்ட்ரி வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ரிட்டன் எக்ஸாமுக்கான பேட்டர்னுமே வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த பேட்டர்ன் படி தான் எக்ஸாம் இருக்கும். 100 கொஸ்டின்ஸ் வந்து வரும், 100 மார்க் இருக்கும். ஸோ 105 நிமிஷம் உங்களுக்கான எக்ஸாம் நடக்கும். இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் தான் வந்து கொஸ்டின் பேட்டர்னுமே வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தேர் வில் பி நோ நெகட்டிவ் மார்க்னே சொல்லிட்டாங்க. உங்களுக்கு நெகட்டிவ் மார்க்கே வந்து கிடையாது. நீங்கள் எல்லா கொஸ்டின்ஸுமே நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸாம் சென்டர்னு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிறைய ஸ்டேட் கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம தமிழ்நாட்டில் வந்து பாருங்கள் உங்களுக்கு சென்னை லொக்கேஷன் வந்து இருக்குது. நீங்கள் சென்னையில் போய் இதுக்கான எக்ஸாம் வந்து நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்போ என்னென்ன டாக்குமெண்ட்ஸில் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இங்கே வந்து கிளியராக கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ்னு பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டி பிடபிள்டிக்கு ₹100 ப்ளஸ் ஜிஎஸ்டி வந்து வரும். ஜென்ரல் இடபிள்யூஎஸ் ஓபிசியாக இருந்தீங்கன்னா ₹850 ப்ளஸ் ஜிஎஸ்டி வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். இந்த ஃபீஸ் வந்து நீங்கள் ஆன்லைன் மோட்லேயே நீங்கள் வந்து பேமெண்ட் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இங்கேயே வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்காங்க பாருங்கள், punjabandsinthbank.co.in கொடுத்துருக்காங்க. பற்றில இந்த வெப்சைட்டில் போய் தான் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி நீங்கள் உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் ஃபோட்டோலேருந்து சிக்னேச்சர்லேருந்து ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் உங்களோட ரெஷ்யூம் இந்த மாதிரி உங்களோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும், ஸ்கேன் பண்ணி அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இதை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணி இதில் கொடுத்துருக்கிற மாதிரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க. இதுக்கான டீட்டெயில் லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன். ஸோ விருப்பமும் தகுதி இருக்கிறவங்க இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.